வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியம் தரும் 5 வகை சிறுதானிய டிஃபன் பார்க்கலாங்க. முதல்ல ராகி தோசை பார்க்கலாம். அரை கப் அளவு ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 கப் அளவு தோசை மாவு இல்லை இட்லி மாவு அது இது கூட சேர்த்துட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஜீரகம், உள்ளங்கையில் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாவில் அப்படியே தூவிடலாங்க. தேவைப்பட்டால் இதில் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே இட்லி மாவுலேயே நம்ம உப்பு இருக்காதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொத்தமல்லி, இதில் தழைகள், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி தூவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 30 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுக்கு உடச்சக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்ச சட்னியும் அரைச்சிக்கலாங்க. தாளிச்சிடலாம். நல்லா ஊறினதும் நம்ம தோசை தவாவில் ஊற்ற வேண்டியதாங்க. அருமையான ராகி தோசை, சத்தான ராகி தோசை தயாராகிடுச்சுங்க. சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பிட்டு இந்த பக்கமும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான ராகி தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வரகு அரிசி வச்சு சூப்பரான ஒரு பனியாரம் பண்ணலாங்க. இது முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு வரகு அரிசி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு, இன்னொரு கிண்ணத்தில் அரை கப் அளவு இட்லி அரிசி, 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. முதல்ல உளுத்தம்பருப்பும் வெந்தயமாக அரைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த வரகரிசி, இட்லி ரைஸு, கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அவலும் ஊற வச்சுருந்தாங்க. அதையும் அது கூட அரைச்சிட்டு இந்த உளுந்து மாவோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாங்க. மறுநாள் இது நல்லா புளிச்சிருச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து தாளிச்சிட்டு இந்த மாவில் அப்படியே ஊற்றிடலாம். அடுப்பில் குழிப்பணியார கல் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றிடுவோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். சூப்பரான வரகரிசி வச்சு பனியாரம் நம்ம இதுக்குள்ள காலை டிஃபனுக்கு செய்யலாங்க. கூடவே தேங்காய் சட்னியும் வைக்கலாம். அடுத்த டிஃபன் நம்ம பார்க்கலாங்க. சாமை பொங்கல். இதுக்கு 1 டம்ளர் அளவு சாமை அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. அது குக்கரில் போட்டுட்டு இந்த அரிசி ஊற வச்சுருந்த அரிசி கூடவே 2.5 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு இறக்கிடலாங்க. 3-4 விசில் இறக்கி வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்த கரண்டியில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஜீரகம், மிளகு, பொடித்த மிளகு அதையும் போட்டுட்டு இஞ்சி, பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொங்கல் மேலே ஊற்றிட்டு கிளறிடுவாங்க. அருமையான சத்தான சாமி பொங்கல் தயாராகிடுச்சு. கூடவே தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா அருமையாக இருக்கும். அடுத்து ராகி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அளவு ராகி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவு இட்லி ரைஸ் இதில் தனித்தனி கிண்ணத்தில் போட்டுட்டு ஊற வச்சுக்கலாங்க. கூடவே வெந்தயமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு அவலும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுக்கலாம். உளுந்து வெந்தயமும் நம்ம தனியாக அரைச்சிட்டு வழித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ அரிசி, இட்லி ரைஸு கூடவே கேழ்வரகு எல்லாமே சேர்த்துக்கலாம்.
அவலும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த உளுந்து மாவோடு சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருவாங்க. இதெல்லாம் 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது நல்லா புளிச்சு போயிருந்தது. நல்லா கலந்துட்டு இட்லியாக ஊற்றிடலாங்க. இதுக்கு பூண்டு சட்னி, அது 2 வரமிளகாய் 5 பூண்டு பல் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு பூண்டும் போட்டுட்டு தேங்காய், உடச்சக்கடலை, உப்பு, புளியெலாம் வச்சுட்டு கூடவே இந்த மிளகாய் பூண்டும் போட்டு அரைச்சிட்டு இதில் ஊற்றிடுவோம். தாளிச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கேழ்வரகு மாவு அதையும் ஊற்றிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எடுத்துருவாங்க. அருமையான கேழ்வரகு இட்லியும் பூண்டு சட்னியும் தயாராகிடுச்சுங்க. அடுத்து நம்ம ராகி மாவு வச்சு சூப்பரான கீரை அடை செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். ஒரு மிளகாய், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 1 கட் பண்ணிவிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா கழுவி ஆஞ்சதுங்க, அதை இதில் சேர்த்துட்டு இறக்கிடுவோம். 1 கப் அளவு ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வதக்கின இந்த பொருளும் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்து வச்சுருவோம். இதை நல்லா பெரிய சைஸ் பால் எடுத்துகிட்டு நம்ம இலையில் தட்டிக்கலாங்க. அடுப்பில் தோசை தவா போட்டுட்டு காஞ்சதும் இதை போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு சென்டரில் ஒரு குழி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாங்க. இரும்பு சத்துள்ள கேழ்வரகு அடை அதில் முருங்கைக்கீரை போட்டு சூப்பராக அருமையாக தயாராகிடுச்சுங்க. கூடவே தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா அருமையாக இருக்கும். இந்த 5 வகை டிஃபன் நீங்கள் மில்லட் வச்சு சூப்பராக இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். உடல் ஆரோக்கியம் தரும் இந்த மில்லட் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.